வணக்கம். தலைப்புச் செய்திகள். தெரியாதவர் வீட்டிற்குள் சென்று குளித்த நபர் கைது. தண்ணீரை கண்டால் அலர்ஜி தவிக்கும் இளம்பெண். விவாகரத்து வரை கொண்டு சென்ற விலை உயர்ந்த லிப்ஸ்டிக். லீவா? நானா? நெவர். ரஜினிகாந்த் எங்க குலசாமி. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள காணொளியை முழுவதாக பாருங்கள். வாங்க 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 வாங்க. என்ன உனக்கு நான் அடிக்கடி பாக்குறேனே. அமெரிக்காவில் தெரியாதவர் வீட்டிற்குள் அனுமதியின்றி சென்று குளித்த சாமுவேல் என்பவர் கைது. ஏன் ப்ரோ, உங்க வீட்டில் தண்ணி வரலையா? அப்படி வரலன்னா இப்போ எங்கள் ஊர்லலாம் நாங்கள் பண்ணுவோம், தண்ணி வரலாட்டி பக்கத்து வீட்டில் அக்கா ஒரு கூட அடிச்சுக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டு பாத்திரம் வச்சு குளிப்போம். அப்படி செஞ்சுருக்க வேண்டியதானே? ஆர்டியும் அவர் மனைவியும் வெளியே எங்கேயோ போயிருக்கும் போது இவர் வீட்டுக்குள்ளே போய் ஒரு குளியலை போட்டுருக்கிறாரு. ஏதோ ஒரு அவசரம், அடக்க முடியல, போயிட்டீங்க அப்படின்னா கூட போய் தோலன்னு விட்டுட்டு போயிருக்கலாம். ஏன்னா சந்தான சார் ஒரு கூடத்தில் சேராத சிக்கனை சாப்பிட்டு வயிற்ற கலக்கி அவஸ்தப்படுவார் பாவம். அப்போ பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்கான்னு பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே போய் வேலையை முடிச்சுடுவார். அந்த மாதிரினா கூட விட்டுருக்கலாம். குளிக்கிறதுல என்ன பிரதர் அவசரம் உங்களுக்கு? குளிக்காம கூட விட்டு போக வேண்டியதானே எங்களை மாதிரி. விசாரித்து பார்த்ததில் மெத்தம்பட்ட மீன் பயன்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. அது என்ன மெத்தம்பட்ட மீன்? கூகுளில் போய் பார்ப்போம். ஓ, ட்ரக்ஸ். அண்ணன் போதகை போல. கிசால சொருவது கண்ணு காரணம் ஜாயிண்ட் ஒண்ணு அபால வலிச்சண்டா பாங்க பீடி இருந்தா குத்துட்டு போங்க. அண்ணன் போதையில தான் யார் வீடுன்னு தெரியாம இவர் வீடுன்னு நினைச்சு உள்ள போய் குளிச்சிருக்காப்ல. ஆனா நம்ம ஆளு நியூஸை பண்ணாக்கிறதுக்காக தெரியாத வீட்டிற்குள் சென்று குளித்த நபர் கைது அப்படின்னு மொட்டையை போட்டு நியூஸை பண்ணாக்கிட்டாங்க. தண்ணீரை கண்டால் அலர்ஜி தவிக்கும் இளம்பெண். தண்ணீரில் குளித்தால் ஒவ்வாமை ஏற்படுவதால் குளிப்பதை தவிர்க்கும் இளம்பெண். 37 பேருக்கு மட்டுமே இப்படி ஒரு வியாதி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதற்கான மருந்து இன்னும் கண்டறியப்படவில்லை. ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்கும். எடரா போன மச்சான், சீக்கிரம் வாடா, பெரிய பிரச்சனைடா, சீக்கிரம் வாடா, சொன்னா கேள்றா, சீக்கிரம் வாடா. என்னடா எதுக்குடா அவசரமா வர சொன்ன? போன் போட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தவன. எனக்கு இந்த வியாதி இருக்குமோன்னு பயமா இருக்குடா. டேய், ஏதாவது பிரச்சனை டாக்டர் போய் பாடுறா. நீ வாட்டில வேற ஏதாவது பிரச்சனையா இருந்து தொலைக்க போகுது. ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. என்னத்த போய் டாக்டரை பார்க்க? அதான் மருந்து கண்டுபிடிக்கலையாமே இன்னும். ஆமா, என்ன பண்ணுது உனக்கு குளிக்கும்போது? குளிக்கும் போதெல்லாம் ஒன்றும் செய்யலடா, ஒன்றும் ஆகலை. குளிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியா ஒரு ஒவ்வாமை ஏற்படுது. குளிக்கணும்னு நினைக்கும் போது மட்டும் இல்லை, குளிக்கிறது, இந்த பல் தேய்க்கிறது, பாத்ரூம் போனால் கழுவுறது, இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே நினைக்கும் போது ஒரு ஒவ்வாமை மாதிரி ஏற்படுது எனக்கு. கிளம்புறியா? ஏன்டா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வேலைக்கு அவசரமாக போய்கிட்டு இருந்தவனை கால் பண்ணி பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கியோ? காமெடியா? டே, 38ஆவதா நான் இருப்போம், நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாமல் காமெடின்னு சொல்ற, எதுவும் சொல்லாம கிளம்புற. சரிப்போ, ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு குளிச்சதுனால பிரச்சனை, என்ன மாதிரி ஒரு சிலருக்கு குளிக்கணும்னு நினைக்கிறதே பிரச்சனை. விவாகரத்து வரை கொண்டு சென்ற விலை உயர்ந்த லிப்ஸ்டிக். இந்த செய்தியை கேட்டது நமக்கு என்ன தோணும்? மனைவி இவர்கிட்ட விலை உயர்ந்த லிப்ஸ்டிக் வாங்கி தர சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் வாங்கி தர மாட்டேன்ட்டார், அதனால விவாகரத்தா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அல்லது அவங்க 10 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, அண்ணன் 30 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் வாங்கி போய் கொடுத்துருக்காரு. அண்ணனோட எதிர்காலத்துக்கு பணம் சேர்க்கணுமே அப்படிங்கிற கான்சியஸ் இவருக்கு சுத்தமாகவே இல்லை. அதனால என் கணவரை நான் விவாகரத்து செய்யறேன்னு சொல்லி விவாகரத்து பண்ணியிருக்காங்க. 20 ரூபா வேஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்க, இவர் மேல தப்பு இருக்குல்ல.
அப்ப என்ன பண்ணுவாங்க? இல்ல முதல்ல 30 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் எங்க கிடைக்குதுன்னு இல்லையே, இதுல அவங்க 10 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. முதல்ல 30 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் கிடைக்குதா? வாய்ப்பே இல்லை. ஆனா குழந்தைகளுக்காக சேமிக்கணுங்கிறதுக்காக அவரை டைவர்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த வகையில பார்க்கும்போது இவங்க பண்ணது கரெக்டு தாங்க. இது ஏதோ இதிகாசத்துல வர கணவன் மனைவி கதையோ இல்ல உதட்டு சாயத்தால விவாகரத்தான கதையோ கிடையாது. இது ஒரு தாயோட பிடிவாதத்தால உருவான கதை. குழந்தை எதிர்காலத்தை பத்தி இவ்வளவு யோசிக்கிறத தாய் லிப்ஸ்டிக்கே வாங்காம இருந்திருந்தா அந்த 10 ரூபாய் மிச்சமாயிருக்குமே. டிவோர்ஸ் பண்றதுக்கு காரணத்தை உருவாக்கிட்டு வாய் கவனக்குறையில ஐபேட அவனுக்குள்ள கொண்டு வச்சிங்களா? எப்படிங்க? இதுக்கு அந்த இடிச்சிரி பவுல் எவ்வளவோ பரவாயில்ல. லேப்டாப் சுத்தமா இருக்கணுங்கிறக்காண்டி துவைச்சு அலசி புழிஞ்சு கொடியில் கொண்டு காய போட்டு அயன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஒருவேளை கேசட் மேல கொண்டு வச்சிருந்தீங்கன்னா கூட தோசைக்கல்லு மாதிரி தெரிஞ்சு கொண்டு வச்சுட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம். இப்ப என்ன சொல்லி சமாளிப்பீங்க? இதுல ஐபேடு முழுக்க சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அவங்களே சோசியல் மீடியால வேற அப்டேட் பண்ணிருக்காங்க. ஏங்க இந்த மாதிரி சரித்திர நிகழ்வுகள் எல்லாம் அந்தந்த இடத்துலயே அழிச்சிடணும், புதைச்சிடணுங்க. உலகத்துக்கு தெரிய விடக்கூடாது. இப்ப தெரிஞ்சிருச்சு. அது உங்க ஐபேடு, உங்க சாங்கியப்படி அதை நீங்க எரிப்பீங்க, புதைப்பீங்க, அது உங்க விருப்பம். இதை இப்ப நீங்க உலகத்துக்கு தெரிவிச்சனால என்ன ஆச்சு பாருங்க. எல்லாம் கலாய்ப்பாங்க, காயப்படுத்துவாங்க, கண்ணீரை விட வைப்பாங்கங்க. இது தேவையா சொல்லுங்க? இருந்தாலும் என்ன நினைச்சு நீங்க ஐபேடை கொண்டு அவன்ல வச்சீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க?